ஹலோ எவ்ரிவான். என்னடா ஏதோ ஒரு ஹோட்டலில் உட்காந்துட்டு வீடியோ போட்டுட்டு இருக்கேன்னு நினைப்பீங்க. நம்ம வீடியோஸை ரெகுலராக பார்க்கல அந்த 100-150 பேர் நினைப்பீங்க என்னடா பேக்ரவுண்ட்லாம் சேஞ்ச் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக நான் வந்து வெளியூர் வந்திருக்கேன். கர்நாடகாவில் இருக்கிற ஹுப்ளிக்கு வந்திருக்கேன் ஒரு வேலையாக. இந்த மாதிரி தான் சுற்றிக்கிட்டே இருப்பேன் அடிக்கடி. அந்த டைமில் நான் என்ன பண்ணுவேன்னா வீடியோஸ் எல்லாம் ஏற்கனவே எடுத்துட்டு அதை வந்து சேனலில் ஸ்கெடியூல் பண்ணி வச்சிருவேன். ஆனால் ஆக்சுவலாக இந்த டைம் வந்து ஒரு எமர்ஜென்சி, அதனால வீடியோ எதுவும் ஸ்கெடியூல் பண்ணலை. அங்கே போய் எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு நானும் வந்துட்டேன். வந்த இடத்துல கண்டென்ட் என்னடா போடுறதுன்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த டைம்ல வந்து பஸ் ஸ்டாண்ட்ல வந்து இறங்கின உடனே ஒருத்தர் யாசை கேட்டு வந்தாரு. அவரை பார்த்த உடனே ஒரு செகண்ட் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். ஏன்னா அவர் வந்து இந்த ஃபார்மல் ஷர்ட்டு, பேண்ட்டு, ஷூ எல்லாமே போட்டு அந்த அளவுக்கு ஃபார்மலா இருக்கிற மனுஷன். நான் என்ன கூட ஐடி கம்பெனி எம்ப்ளாயோன்னு நினைச்சிட்டேன். பார்த்தா யாசை கேட்டு எங்கிட்ட வராரு. பொதுவாக இந்த மாதிரி ஜனங்களை நான் ஏற்கனவே நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். பெங்களூர்ல தான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். இவங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, என்கிட்ட பணம் தொலைஞ்சு போச்சு, பரிசு தொலைஞ்சு போச்சு, நான் ஊருக்கு போகணும், ஏதாச்சும் இருந்தா கொடுங்கன்னு சொல்லிட்டு வருவாங்க. ஆனால் இவர் வந்து டேரெக்டா யாசகை கேட்ட வராரு. அதெல்லாம் அந்த காரணம்லாம் அவர் சொல்லவே இல்லை. டேரெக்டா யாசகை கேட்ட வந்தாரு. எனக்கு அப்படியே ஷாக்கிங் ஆயிடுச்சு. சரி, கூகுளில் போய் சர்ச் பண்ணி பார்ப்போம், இந்த மாதிரி யாசகை கேட்கறவங்க யாராச்சும் இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் டாப் 10 ரிச்சஸ்ட் பெக்கர்ஸ் இன் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணேன். கூகுளில் சர்ச் பண்ணேன், யூடியூப்ல சர்ச் பண்ணேன். இந்த மாதிரி பல இடத்துல சர்ச் பண்ணா ஏகப்பட்ட பேர் வந்துச்சு. அதுல ஒருத்தர் வந்து லட்சக்கணக்கெல்லாம் மாசம் சம்பாரிச்சுக்கிட்டு இருக்காரு. அண்டு கிட்டத்தட்ட 3 கோடி அளவுக்கு இதே பிளாட்டே வச்சிருக்காரு மும்பைல. இன்னைக்கு வீடியோல இதை பத்தி நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்பதான் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் நம்ம சேனல்ல நம்ம எவ்ரிடே ஒன் டே கூட மிஸ் பண்ணாம கால்பல் பண்ணிட்டு வரோம். சரி, வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம்ல. திஸ் இஸ் யாசர். வெல்கம் டு யாசர் ஸ்பீக்ஸ். இப்போ இந்த டாப் 10 பெக்கர் லிஸ்ட் டேட்டா வந்து நான் பல இடங்கள்ல சர்ச் பண்ணி பார்த்தேன். பல இடங்கள்ல இந்த கூகுள்ல சர்ச் பண்ணேன், யூடியூப்லாம் போய் சர்ச் பண்ணி பார்த்தேன். எல்லா இடத்துலயும் ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிச்சு. ஆனா எனக்கு ஒரு ஸ்கிரிப்ட் மாதிரி இன்ஃபர்மேஷன் கிடைக்கல. 10 பேர்த்தோட லிஸ்ட்டும் ஒரே இடத்துல கிடைக்கல. அதுக்கு தான் எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. தலைவன் ChatGPT போய் கேட்போம், மனுஷன் கொடுத்துருவான் நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, தலைவா எனக்கு இந்த லிஸ்ட்டை குடுறான்னு கேட்டேன். தம்பி வந்து டக்கு டக்கு டக்குன்னு கொடுத்துட்டான். இப்போ அந்த லிஸ்ட்டை வச்சு தான் உங்கள்கிட்ட இந்த இன்ஃபர்மேஷன் சொல்ல போறேன். இதை கிராஸ் செக் பண்ணி பார்த்துட்டேன். ஒரு 90-95% இந்த இன்ஃபர்மேஷன்லாம் கரெக்ட் தான். அதுல 10th பிளேஸ்ல இருக்கக்கூடிய நபரோட பேர் மட்டும் ChatGPT என்ன சொல்லிட்டானா, எனக்கு இவங்க பேர் தெரியல அப்படின்ட்டா. சரி, நான் போய் கூகுள் அங்கெல்லாம் சர்ச் பண்ணி பார்த்ததுக்கு பல இடங்கள்ல பல பேர் போட்டிருக்குது. சில இடங்கள்ல வந்து ஜீஷான் போட்டிருக்குது, சில இடங்கள்ல வந்து மன்சூர் அப்படி என்னமோ போட்டிருக்குது. இந்த மாதிரி பல இடங்கள்ல பல பேர் போட்டிருக்குது. ChatGPT வந்து எனக்கு தெரியலப்பா, ஆனா ChatGPT இதுக்கு ஒரு பேரை கொடுத்திருக்கான். என்ன கொடுத்திருக்கானா, தி வேனிஸ்ட் மில்லியனியர் பெக்கர் ஆனா மில்லியனியர் அப்படின்னு சொல்லிட்டு பேரை கொடுத்திருக்கான். இந்த மனுஷன் தான் 10th பிளேஸ்ல இருக்காரு. ஆக்சுவலா இந்த மனுஷன் வந்து டெல்லியை சார்ந்தவர். டெல்லியில எல்லா இடத்துலயும் ஒரு பாப்புலரான இடத்துங்களெல்லாம் பப்ளிக் இருக்கக்கூடிய ஹை பப்ளிசிட்டி இருக்கக்கூடிய இடத்துல வந்து யாசகை கேட்டு இருந்திருக்கிறாரு. அப்போ வந்து திடீர்னு டெல்லி போலீஸ் ஆளுங்க 2014 அந்த டேட்ல அந்த வருஷத்துல வந்து இந்த ஆளை வந்து அரெஸ்ட் பண்றாங்க. எதனால அரெஸ்ட் பண்றாங்கன்னா, இந்த மனுஷன் கிட்டத்தட்ட 70 லட்சம் கேஷா கையிலே வச்சுட்டு சுத்திட்டு இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் சில கோல்டெல்லாம் கையில வச்சுட்டு சுத்திட்டு இருக்காரு. இவர் ஏதோ திருடரா இருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஆளுங்க சந்தேகப்பட்டு இந்த ஆளை அரெஸ்ட் பண்றாங்க. அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியுது இந்த மனுஷன் வந்து அந்த மாதிரிலாம் கிடையாது, இந்த மனுஷன் யாசகை எடுக்கிறவர்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இந்த மனுஷன் வந்து ஃப்ளூயண்டா இங்கிலீஷ் பேசியிருக்கிறாரா. மனுஷன் ஏதோ படிச்சிருப்பார் போல, படிச்சுட்டு ஏதோ வேலைக்குள்ள கிடைக்கலையா இல்ல இந்த மாதிரி தரான்னு தெரியல. அதுக்கப்புறம் போலீஸ் ஆளுங்க வெளியே விட்டதுக்கு அப்புறம் இந்த ஆள் வந்து எங்கேயுமே கிடைக்கல. எங்கெங்க தேடி பார்க்கறாங்க, எங்கேயுமே அட்ரஸே இல்ல. அதனாலதான் இங்க வந்து இந்த மனுஷனுக்கு வந்து தி வேனிஸ்ட் மில்லியனியர் அப்படின்னு சொல்லிட்டு கூகுள்லயும் பல இடங்கள்ல போட்டிருக்கு. ChatGPT நம்ம தலைவனா அதான் சொல்றான், தி வேனிஸ்ட் மில்லியனியர்னு, பெக்கர் மில்லியனியர். இந்த மனுஷன் 70 lakhs கேஷ் வச்சு சுத்திட்டு இருந்திருக்காரு. நினைச்சு பாருங்க. அதுக்கப்புறம் வந்து 9th பிளேஸ்ல இருக்கிறது வந்து மன்சூர் ஷா. இந்த மனுஷன் வந்து பெங்களூரை சார்ந்த மனுஷன். இந்த மனுஷன் வந்து இந்த மெஜஸ்டிக், இந்த சிட்டி ரயில்வே ஜங்ஷன்லாம் இருக்கும்ல பெங்களூர்ல, அந்த மாதிரி இடங்கள்ல பிரபலமான இடங்கள்லாம் யாசகம் கேட்டு இருந்திருக்காப்ல, யாசகம் வாங்கிட்டு இருந்திருக்காப்ல. அந்த இடங்கள்ல யாசகம் வந்து கிட்டத்தட்ட மனுஷன் என்னென்ன வாங்கி வச்சிருக்காரு பாத்தீங்கன்னா, கேஷ் ஒரு 20 லட்சம் 25 லட்சம் கிட்ட கேஷ் வச்சிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து வேனிஸ்ட் மில்லியனியர் வச்சிருந்த மாதிரியே கோல்டும் கிட்டத்தட்ட வச்சிருந்திருக்காரு. வச்சுக்கிட்டு யாசகம் கேட்டுட்டு சுத்திட்டு இருந்திருக்காரு. இந்த அளவுக்கு பணம் வச்சும் இந்த மனுஷன் வந்து யாசகம் கேட்டுட்டும் இந்த தொழிலை தான் பண்ணிட்டு இருந்தாரு. நினைச்சு பாருங்க, 20-25 லட்சம் 30 லட்சம் கையில கேஷ் வச்சுக்கிட்டு அந்த மனுஷன் யாரு டெல்லியில இருந்த மனுஷன் வந்து 70 லட்சம் கையில வச்சுக்கிட்டு சுத்திட்டு இருந்திருக்காரு. வித் இது கோல்டோட சுத்திட்டு இருந்திருக்காரு. நம்மலாம் ஒரு 1000 2000 ஒரு 5000 கேஷ் இருந்தா கூட டக்குன்னு போய் பேங்க்ல போட்டுறோம். ஆனா இவங்க எல்லாம் கேஷா வச்சுக்கிட்டு சுத்திட்டு இருந்திருக்காங்க. இதுக்கப்புறம் 8th பிளேஸ்ல வரக்கூடிய நபரோட பேர் வந்து மால்தி தேவி. இந்த லேடி வந்து பட்னா சார்ந்தவங்க. இந்த லேடி வந்து கிட்டத்தட்ட 35 வருஷமா பட்னா அந்த ரயில்வே ஸ்டேஷன் ஜங்ஷன் இருக்குல்ல, அங்க வெளியில இருந்து யாசகம் கேட்டு பெக்கிங் எடுக்கக்கூடிய ஆளு நபர்.
இந்த லேடி வந்து கிட்டத்தட்ட 20 லட்சம் கேஷ் சேர்த்து கையிலே வச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. எந்த ஒரு அக்கௌண்ட்லாம் போடல. 20 லட்சம் கேஷாவே அவங்க பையில வச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. இவங்க வந்து 8th பிளேஸ்ல இருக்காங்க. இதுக்கப்புறம் 7th பிளேஸ்ல வரக்கூடிய நபரோட பேர் வந்து ராதிகா ராஜ். இந்த லேடி வந்து ஹைதராபாத்தை சார்ந்தவங்க. ஹைதராபாத்ல இந்த கோயில், இந்த மசூதி, இந்த மாதிரி பல இடங்கள்ல வந்து யாசை கேட்டு பொழைக்கக்கூடியவங்க. இவங்க வந்து இவங்களோட இன்கம் சில இடத்துல சொல்லியிருக்காங்க, நான் வந்து மாசத்துக்கு 30,000 இருந்து 35,000 வரைக்கும் சம்பாரிச்சுக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லேடி வந்து சொல்லியிருக்காங்க. சில டைம் 50,000 வரைக்கும் போவோம் என்னோட இன்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏதோ வேலை பார்த்து சம்பளம் வர மாதிரி இந்த லேடி சொல்லிக்கிட்டு இருந்திருக்காங்க. இது வந்து பெக்கிங் ஆக்சுவலா இல்ல பிசினஸான்னு எனக்கு சுத்தமா புரியல. இதுக்கு அடுத்தது 6th பிளேஸ்ல வரக்கூடிய நபரோட பேர் வந்து லேடி. இவங்களும் லேடி தான், லக்ஷ்மி தாஸ். இந்த லக்ஷ்மி தாஸ் வந்து கொல்கத்தாவை சார்ந்தாங்க. கல்கட்டால இந்த கலிகட் டெம்பிள், அதுக்கப்புறம் வந்து இந்த பேங்க்ஸுக்கு வெளியிலேயே நின்று யாசை கேட்டிருக்காங்க. அது இந்த லேடியா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த லேடி பேங்க் வாசல்ல இருந்து யாசை கேட்கறது மட்டும் கிடையாது, பேங்க் அக்கௌண்ட் ஒன்று ஓபன் பண்ணி வச்சிருந்திருக்காங்க. அந்த பேங்க் அக்கௌண்ட்ல கிட்டத்தட்ட மாசம் 20,000 30,000 அந்த அளவுக்கு சேவிங்ஸ் சேர்த்து வச்சுட்டு வந்திருக்காங்க. இதுல யாசை கேட்டு அதுல வரக்கூடிய வருமானத்தை வச்சுக்கிட்டு இந்த லேடி சேர்த்து சேவிங்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அடுத்தது 5th பிளேஸ்ல இருக்கிறது சம்பாஜி காலை. இந்த மனுஷன் வந்து மும்பையை சார்ந்தவர். இந்த மனுஷனோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இந்த மனுஷனும் யாசை கேட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறவரு. அதுக்கப்புறம் வந்து இந்த ஃபேமிலி, இந்த மனுஷனோட மொத்த ஃபேமிலி இருக்கும்ல, வைஃப் சில்ட்ரன்ஸ் எல்லாம் இருப்பாங்களா, அவங்க எல்லாருமே இந்த மாதிரி பெக் பண்ணி இந்த மாதிரி யாசை கேட்டு தான் அதுல வரக்கூடிய வருமானத்தை வச்சுக்கிட்டு தான் இவங்க வந்து வாழ்ந்துட்டு வராங்க. இவங்க மொத்த ஃபேமிலியோட இன்கம் எடுத்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட மாசத்துக்கு 70,000 இருந்து 80,000 வரைக்கும் மீட்டர் போகுது. என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. இன்கம் டாக்ஸ் கிடையாது. நேத்து கூட ஒரு இன்கம் டாக்ஸை பத்தி போட்டிருந்தேன் நான். இவங்களுக்குலாம் இன்கம் டாக்ஸ் கிடையாது, ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஜிஎஸ்டி கட்டணும், ஜிஎஸ்டி ஓகே, ஜிஎஸ்டி கட்டி தான் ஆகணும். ஆனா இன்கம் டாக்ஸ் பிரச்சனை எல்லாம் கிடையாது. இன்கம் டாக்ஸ் இல்லாம பணத்தை சம்பாதிக்கிற பணத்தை எல்லாத்தையும் சேவ் பண்ணிட்டு போறாங்களே. இங்கே ஐடி ப்ரொஃபஷனலுக்கு இந்த மாதிரி ஃப்ரெஷர்ஸ்க்கு வேலை கிடைக்க மாட்டேங்குது, அந்த அளவுக்கு வருமானம் கிடைக்க மாட்டேங்குது. அதுக்கப்புறம் வந்து 4th பிளேஸ்ல இருக்கிறது வந்து ரமேஷ். இந்த மனுஷனும் மும்பையை சார்ந்தவர். இவர் வந்து எங்க யாசை எடுப்பான்னு பார்த்தோம்னா, இந்த பப்ளிக் ஸ்பாட், இந்த பீச் எல்லாம் இருக்கும்ல, பீச் பக்கத்துல, இதுக்கப்புறம் இந்த ரயில்வே ஸ்டேஷன், இந்த மாதிரி எல்லாம் டிரான்ஸ்போர்டேஷன் எங்க ஜாஸ்தி நடக்குமோ, பப்ளிக் எங்க நிறைய சுற்றுவாங்களோ அந்த இடத்துல இவர் வந்து பெக் பண்ணிட்டு இருந்திருக்காரு. இவரு பெக்கர் மட்டும் கிடையாது, இவர் ஒரு ப்ரொஃபஷனல் ஆட்டோ ரிக்ஷா டிரைவர். காலையில வந்து பெக் பண்ணிட்டு வரான். காலையில பெக் பண்ணிட்டு யாசை கேட்டுட்டு அதுல வரக்கூடிய வருமானத்தை அதை சேவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் ஆனா ஆட்டோ ஓட்ட ஆரம்பிச்சிருவாங்க. இந்த மாதிரி 2 வேலை பண்ணிட்டு இருந்திருக்காரு. இதுல பார்ட் டைம் பெக்கிங்கா இல்ல பார்ட் டைம் ஆட்டோ ஓட்டுறதா என்னன்னு எனக்கு தெரியல. இந்த மனுஷனோட இன்கம் மட்டும் மாசத்துக்கு 70,000 இருந்து 80,000, மொத்தமா 70,000 இருந்து 80,000 சம்பாதிப்பாருன்னு போட்டிருக்குது. நினைச்சு பாருங்க. இங்க வந்து பார்ட் டைமுக்கு நம்ம வந்து பல வேலைகளை தேடிட்டு இருக்கோம். ஃப்ரீலான்சிங்கா வேலை பார்க்கலாமா, இல்ல வேலைக்கு போயிட்டு வந்துட்டு ஏதாச்சும் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலாமா, அப்படி இப்படி நம்ம யோசனை பண்ணிட்டு இருக்கோம். ஆனா மனுஷன் வந்து ஆட்டோ ஓட்டிக்கிட்டு ஒரு பக்கம் ஆட்டோ ஓட்டுறாரு, ஒரு பக்கம் வந்து யாசை கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு. என்ன சொல்றதுன்னு தெரியல. அதுக்கு அடுத்தது 3rd பிளேஸ்ல வர்றது வந்து மாசு. இந்த மனுஷன் வந்து மும்பையை சார்ந்தவர் தான். இவர் வந்து இந்த ஹாஜி அலி தர்கா எல்லாத்துக்கும் தெரியும், ஃபேமஸான ஏரியா அது. இந்த ஹாஜி அலி தர்கா பக்கத்துல இவர் வந்து யாசை கேட்டு பொழைச்சிட்டு வந்திருக்காரு. இவரு ஒரு நாளைக்கே கிட்டத்தட்ட 2,000 இருந்து 3,000 சம்பாதிப்பாராம். யாசை கேட்டு சம்பாதிப்பாராம். கேட்க வீடா இருக்குல்ல. இதுக்கு அடுத்து 2nd பிளேஸ்ல வர்றது வந்து கிருஷ்ணகுமார். இந்த மனுஷனும் மும்பையை சார்ந்தவர். இந்த மனுஷன் வந்து இந்த சார்மி ரோட் ஸ்டேஷன், இல்லாட்டி இந்த ரயில்வே ஸ்டேஷன்லாம் அவங்களுக்கு மெயினான ரயில்வே ஸ்டேஷன், அந்த இடங்கள்லாம் யாசை கேட்டு வந்திருக்கிறாரு. இந்த மனுஷன் பாத்தீங்கன்னா நீட்டா நல்லா ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு, இந்த நீட்டா ட்ரெஸ்ஸை போட்டு நிறைய பேர்த்த நான் இங்க பார்த்தேன். இதனாலதான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணலாம், சரி சர்ச் பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு இந்த வீடியோ மேக் பண்ணேன். அண்ட் நீட்டா ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு இந்த மனுஷன் வந்து யாசை கேட்டு வந்திருக்கிறாரு. இந்த மனுஷன் மாசத்துக்கு கிட்டத்தட்ட 80,000 இருந்து 1 லட்சம் வரைக்கும் மாசம் சம்பாரிச்சுக்குவாராம். இந்த யாசை கேட்டு நினைச்சு பாருங்க, 1 லட்சம் வரைக்கும் ஏர்ன் பண்ணா மாசத்துக்கு எவ்வளவு ஆச்சு? 12 லட்சம் பேக்கேஜ் ஆச்சுங்க. டாக்ஸ் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. ஆனா 12 லட்சம் பேக்கேஜ் எங்க போய் சொல்றது தெரியல. இது அதுக்கப்புறம் 1st பிளேஸ்ல இருக்கிறது யாருன்னு பார்த்தோம்னா பாரத் ஜெயின். இந்த மனுஷனும் மும்பையை சார்ந்தவர். இவரை பத்தி பல பேர் யூடியூப்ல கூட ஏகப்பட்ட வீடியோஸ் போட்டிருக்காங்க. நீங்க போய் செக் பண்ணி பார்க்கலாம். பல பெரிய பெரிய யூடியூபர்ஸ் எல்லாம் இவரை பத்தி வீடியோ போட்டிருக்காங்க. இந்த பாரத் ஜெயின் வந்து மேட்டர் என்னன்னா, இந்த மனுஷன் கிட்டத்தட்ட 2 பிளாட் வச்சிருக்காருங்க. இவர் பேர்ல வந்து 2 பிளாட்ல, அது மும்பைல வச்சிருக்காராம். அந்த பிளாட், ஒரு பிளாட்டோட மதிப்பு மட்டும் கிட்டத்தட்ட 1.5 கோடி மதிப்பு வருதுங்களாம். அப்படின்னா இந்த மனுஷன் எவ்வளவு சம்பாதிப்பாரு? இந்த ChatGPT வந்து என்ன சொல்லுதுன்னா, கிட்டத்தட்ட மாசம் இந்த மனுஷன் வந்து 2 லட்சத்துல இருந்து 2.5 லட்சம் வரைக்கும் சம்பாதிப்பாரு அப்படின்னு போட்டிருக்குது. ஆனா நினைச்சு பாருங்களேன், 1.5 கோடி வரைக்கும் பிளாட் வச்சிருக்காரு மனுஷன். அது 2 பிளாட் வச்சிருக்காரு. அப்படின்னா 3 கோடி மதிப்பாச்சா? 3 கோடி மதிப்பாச்சு. மும்பைல
எல்லாம் ஃபிளாட் வாங்குறது முடியுமாங்க? வாடகை கொடுத்து இருக்கவே முடியல மிடில் கிளாஸ் ஆளுங்களாம். ஆனா இந்த மனுஷன் வந்து 1.5 கோடிக்கு மதிப்புள்ள ஃபிளாட் வச்சிருக்காரு. அதனாலதான் இந்த மனுஷன் டாப் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல பெக்கர்லயே ஃபர்ஸ்ட் பிளேஸ் பிடிச்சிருக்காரு. இந்த மனுஷனும் எப்படின்னு பாத்தீங்கன்னா காலையில இருந்து மதியம் வரைக்கும் தான் யாசகம் கேட்பாராம். மதியானத்துக்கு அப்புறம் ஃப்ரீ தானா, மதியானத்துக்கு அப்புறம் வேலை எல்லாம் பார்க்க மாட்டாராம். காலையில இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் இருக்கும்ல, ஃபர்ஸ்ட் ஆஃப்ல மட்டும் தான் வேலை பார்ப்பாராம். என்ன சொல்றதுன்னே தெரியல. அந்த அளவுக்கு வேலை பார்த்த மனுஷன் 1.5 கோடிக்கு ஒரு ஃபிளாட், மொத்தம் 3 கோடி ஒர்த் உள்ள ஃபிளாட் வச்சிருக்காராம். என்ன சொல்றதுன்னு தெரியல. இன்கம் டாக்ஸ் இல்ல ஒன்னும் இல்ல, என்னமோ போங்க. எனக்கு சிரிப்பா வருது. ChatGPT என்ன சொல்லிருக்கு தெரியுங்களா? ChatGPT வந்து இந்த மனுஷன் வந்து ஐடி ப்ரொஃபஷனல் கூட அந்த அளவுக்கு சம்பாதிக்க மாட்டாங்க, பெரிய பெரிய பிசினஸ் ஓனர்ஸ் கூட இந்த அளவுக்கு சம்பாதிக்க மாட்டாங்க, அந்த அளவுக்கு பாரத் ஜெயின் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காப்புல அப்படின்னு சொல்லிட்டு இவங்களெல்லாம் கலாய்ச்சிருக்கான். நான் கலாய்க்கல, ChatGPT கலாய்ச்சிருக்கான். என்னன்னு சொல்லிட்டு ChatGPT தான் நம்ம கேட்கணும். கமெண்ட்ல ஏதாச்சும் கேட்கணும்னா சொல்லுங்க. நான் ChatGPT கேட்கலாம், எப்படா நீ இந்த மாதிரி சொல்லலாம்னு சொல்லிட்டு நான் ChatGPT கேட்கறேன். இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான். நாளைக்கு இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கலாம். டில் தென் டேக் கேர், பாய். முடிஞ்சா ஏதாச்சும் vlog மாதிரி வீடியோ பண்ணலாம்னு நான் நினைக்கிறேன். பார்ப்போம்.